வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் என்னை பற்றி பார்க்க போகணும் என்றால், நேற்று நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த காணொளியை பார்க்கலாம். முதலில் என்ன காணொளியை பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், அண்ணன் சீமான் நேற்று முன்தினம் ஒரு திருமண வீட்டில் கலந்து கொண்டார். அதையிட்டுத்தான் இணையத்தில் இருக்கும் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்ல கொண்டு இருப்பவர்களும் மற்ற கட்சியினரும் பொங்கென்று பொங்குகின்றனர். ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமான் செல்வ பெருந்தகை என்னும் காங்கிரஸ் கட்சிக்காரர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டாராம். அதையிட்டு இணையதளத்தில் மக்கள் பொங்கி தீர்க்கின்றனர். மக்கள் என்ற போர்வையில் இருக்கும் சில பொறாமை பிடித்த மனிதர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், இதன் மூலம் அண்ணன் சீமான் தமிழ் தேசியத்தை அடியோடு புதைத்து விட்டாராம். இதில் தமிழ் தேசியத்தை புதைப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று எனக்கு என்றால் தெரியவில்லை. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஒருவேளை திருமண வீட்டில் கலந்து கொள்வதில் இங்கே என்ன கெட்டுவிட்டது தமிழ் தேசியத்துக்கு என்று தெரியவில்லை. அண்ணன் சீமான் செல்வ பெருந்தகை அவர்களின் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டது தான் நேற்று முழுக்க இணையத்தில் எக்ஸலத்தில் இவர்கள் பேசுபொருளாக்கி கொண்டிருந்தனர். ஒரு சிலர் மேலும் ஒரு படி மேலே போய் அண்ணன் சீமான் இத்துடன் தமிழ் தேசியத்தை புதைத்து விட்டார் என்ற ரீதியில் கருத்துக்களை எழுதி கொண்டிருந்தனர். அதில் என்ன இருக்கின்றன எனக்கு கண்டா விளங்கவில்லை. ஒரு தமிழர் அவரின் கட்சி சம்பந்தமாக அரசியல் பிரமுகர் என்ற முறையில், அரசியல் தலைவர் என்ற முறையில் அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் முதல் விடுதலை சிறுத்தைகளில் இருந்த ஒரு ஆள்தான். அப்போ அந்த அடிப்படையில் ஓகே, திருமணத்துக்கு அழைக்கின்றனர் என்ற ரீதியில் அவர் திருமணத்துக்கு சென்றிருந்தார் வாழ்த்துக்களை சொல்வதற்கு. அதை தூக்கி கொண்டு இது என்ன வேலை, காங்கிரஸ் கட்சிக்காரனின் திருமணத்தில் அப்படி கலந்து கொள்ளலாம். அண்ணன் காங்கிரஸ் கட்சியுடன் போய் அரசியல் கூட்டணி அமைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியுடன் நாம் தமிழர் கட்சி அரசியல் கூட்டணி வைத்தாலோ, அவர்களுடன் இணைந்து ஆட்சியில் அமர்ந்தாலோ நாங்கள் நாக்கை பிடுங்குற மாதிரி கேள்விகளை கேட்கலாம். இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியுடன் உங்களுக்கு என்ன கூட்டணி என்று சொல்லி. தமிழ்நாட்டில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அவர்கள் தமிழர்கள் தானே. இப்போ அண்ணன் சீமான் போய் ராகுல் காந்தியுடனோ அல்லது சோனியா காந்தியுடனோ அவர்களின் வீட்டு இல்ல விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அவர்களை வாழ்த்தி இருந்தால் நாங்கள் கேள்விகளை கேட்கலாம். இது நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கும் காங்கிரஸின் ஒரு உறுப்பினரும் அவர்களின் திருமண வீட்டில் போய் அண்ணன் தம்பியாக அவர்கள் இருப்பதை கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு அரசியல் மாண்பு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தவர்களும் இருக்கின்றனர். இன்று ஆட்சியை பிடித்து இப்பொழுது அவர்களின் ஆதரவு பெற்று ஆட்சியில் இருப்பவர்களும் இருக்கின்றனர். அவர்களை பார்த்தெல்லாம் இந்த கேள்வி கேட்பதில்லை. காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து அந்த நேரத்தில் 2009 ஆட்சியில் இருந்து விட்டு ஏன் நேர போய் ராஜபக்சவை பார்த்து கை கொடுத்து விட்டு வந்தவர்கள் கூட இருக்கின்றனர். அவர்கள் இன்றும் அரசியலில் இயங்குகின்றனர். அவர்களுக்கு மக்கள் மீண்டும் வாக்குகளை செலுத்தி அவர்களை பதவியிலும் இருத்தி இருக்கின்றனர். அதையெல்லாம் கேட்க யாரும் இங்கு இல்லை. ஒரு கட்சி தொண்டரின் திருமண விழாவில் கலந்து கொண்டது தான் என்று பெரும் பேசுபொருள். அது தமிழ் தேசியத்தையே அழிக்கும் ஆற்றல் மிக்க செயலாக இவர்கள் ஊதி பெருப்பிப்பதும் புனைவதும் இவர்களின் உள்நோக்கம் என்னவென்று தெரிகின்றது. வேண்டுமென்று பழி சுமத்த வேண்டும். இதை ஒரு காரணமாக காட்டி சீமானையும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் திட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கம். ஏதோ சோனியா காந்தியுடன் போய் அண்ணன் சீமான் பெண் கொடுத்து பெண்ணெடுத்து திருமணம் செய்த போலவும், அவர்களுக்கு பரிவட்டங்களை கட்டி மரியாதை செலுத்தியது போலவும், இத்துடன் முடிந்தது தமிழ் தேசியம், சீமான் அண்ணனின் தமிழ் தேசியம் இத்துடன் முடிந்தது, குழி தோண்டி புதைத்து விட்டார் என்ற ரீதியில் பேசுவது நகைப்பாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் உண்மையில் அரசியல் புரிந்துதான் கதைக்கிறார்களா அல்லது பழி போட வேண்டும் என்பதற்காக கதைக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அடுத்த செய்தியாக வந்திருப்பது, தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் விஜயின் பிறந்தநாள் வருகையை முன்னிட்டு 3000 மாணவர்களை வெயிலில் நிறுத்தி விஜயின் உருவப்படத்தை மாணவர்களை நிப்பாட்டி அதை செய்துள்ளனர். ஹாப்பி பர்த்டே தளபதி என்று சொல்லி அதையும் மக்கள் என்று விமர்சன பொருளாக்கியுள்ளனர். இந்த போதாத வெயிலில் மாணவர்களை வெயிலில் நிறுத்தி பல மணி நேரமாக
அவரின் உருவத்தை மாணவர்களை கொண்டு தயாரித்து அதை இந்த ட்ரோன்கள் மூலம் வீடியோ எடுத்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துள்ளனர். இது தேவைதானா என்பது போல மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். முன்னைய ஆட்சியாளர்களில் இருந்து வேறுபட்டவராக வேறுபட்ட கட்சியாக மாற்றத்துக்கான கட்சியாக சொல்லி கொண்டு வந்த தாவேகா கட்சியினருக்கு அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களை வைத்து இவ்வாறு செய்து என்னத்தை இங்கே சாதிக்கப் போகின்றனர் என்றுதான் மக்கள் கேட்கின்றனர். மக்கள் கேட்கின்றனர், இந்த மாணவர்களை இவ்வாறு மைதானத்தில் நிப்பாட்டி, அதுவும் இந்த உச்சி வெயிலில் பல மணி நேரமாக நிப்பாட்டினால்தான் அவர்களை அப்படி அவரின் முகம் போல உருவம் கொண்ட இடத்தில் வரிசையில் நிற்க வைத்து அதை ஒரு உருவமாக்கி அதை காணொலியாக எடுத்து வாழ்த்து என்று சொல்லியிருக்கின்றனர். அங்கே சில பெற்றோர்களும் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தியது காணொலிகளில் பார்த்தேன். அது சரியான கோபம்தான். இதெல்லாம் தேவையான ஒரு செயலா என்பதுதான். இதனால் மாணவர்களுக்கு விளைய போகும் நன்மை என்ன? இதில் எந்த கற்றலும் இல்லை. இவ்வாறு செய்வதில் நேர விரயமொழிய இதில் மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை. பாடசாலையில் மாணவர்கள் கற்றுக்கொள்ளத்தான் செல்கின்றனர், இவ்வாறு நேரத்தை விரயமாக்க அல்ல. இதை முதலமைச்சர் விஜயும் விரும்ப மாட்டார் என்று தான் நம்புகின்றேன். ஆனால் இந்த பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள் காக்கா பிடிப்பதற்காக, முதலமைச்சரை குளிர்விப்பதற்காக அல்லது முதலமைச்சரின் கட்சியினரை குளிர்விப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இதனால் யாருக்கும் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. அவருக்கு பிறந்த நாள் வருகிறது, அதை நீங்கள் ஒரு வாழ்த்து மடலாக எழுதி மாணவர்கள் கையொப்பு மட்டும் அனுப்பியிருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். விரும்பியிருந்தால் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி இப்படி மூடத்தனமாக மாணவர்களை வெயிலில் நிப்பாட்டி அவரின் உருவத்தை வரைந்து காட்டித்தான் நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு செய்தியாக, தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் பாடசாலை நிகழ்வொன்றில் சென்று விஜயின் சினிமா பாடல் ஒன்றை இசைக்க விட்டு அதற்கு நடனம் ஆடியது என்று அதுவும் பேசுபொருளாகியுள்ளது. மாணவர்கள் அங்கே ஒரு புறம் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் வேளையில் இவர் அங்கே இன்னொரு நிகழ்ச்சிக்கு சென்று இப்படி சினிமா பாடல்களை அதுவும் பள்ளிக்கூடத்தில் ஒலிக்க விட்டு குத்தாட்டம் போடுவது என்ன மாதிரியான செயல் என்று சொல்லி கடும் விமர்சனங்களை இணையதளத்தில் மக்கள் எழுதி கொண்டிருக்கின்றனர். இப்படி சினிமா பின்னணியிலிருந்து வந்த அரசியல்வாதி, அவரின் கட்சியில் இருப்பவர்கள் வேறு என்ன செய்வார்கள் என்பதுதான் பலரின் கருத்தாக இருக்கின்றது. பள்ளி நிகழ்ச்சியில் குத்துப்பாடலை போட்டு மாணவர்கள் முன்னால், அதுவும் அமைச்சராக இருப்பவர் ஆடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அனைவரும் இப்படி மாணவர் முன்னால் செய்வது, அவர் ஆட, அவருக்கு பின்னால் ஆசிரியர்களும் சேர்ந்து ஆட ஒரே கூத்தாகத்தான் இருந்தது. அந்த காணொலியை பார்க்கும் பொழுது அவர் காதுக்குள் ஒரு ஹெட்ஃபோனையும் போட்டுக்கொண்டு எந்த பாட்டை கேட்டுக்கொண்டு அவர் ஆடினார்னு தெரியவில்லை. ஆனால் வெளியில் இன்னொரு பாடல் ஒலிக்கின்றது. அது போய் பார்ப்பதற்கு அந்த வடிவேலின் கொமடி மாதிரி தான் இருந்தது. என்ன செய்கிறது, கூத்தாடிகள் தானே ஆட்சியில் இருக்கின்றனர். அப்போ அவர்கள் எங்கு சென்றாலும் கூத்தாடி காட்டத்தானே வேண்டும், மக்கள் மகிழ. மக்கள் பொது வழியில் எங்கே நீங்கள் ஆடினால் பிரச்சனை இல்லை, மாணவர்கள் முன்னாடி இப்படி ஆடுவது தேவையற்ற செயல் என்று சொல்லி அது சினிமாத்தனத்தையும் சினிமா மோகத்தையும் தான் மாணவர்களுக்குள் ஊட்டிவிடும் என்று சொல்லி பலர் இணையதளத்தில் எழுதுவது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவுதான் மக்களே, இன்றைய காணொளியில் இன்று வந்த செய்திகளை தொகுத்து தந்திருந்தேன். வேறு ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களையும் இங்கே தெரிவித்து விடுங்கள். இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று. நன்றி, வணக்கம்.